ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரத்தை குறித்து வேதத்திலே நிறைய அடையாளங்கள் உண்டு. இந்த ஒலிவ மரத்தை குறித்து தாவீது சொல்லும்போதும், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த ஒலிவ மரம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், முதலாவதாக ஒரு சமாதானத்தை காண்பிக்கின்றது, ஒரு பீஸ்ஃபுல் சுச்சுவேஷனை காண்பிக்கிறது. அதற்கு நல்ல உதாரணம், நோவா பேழையிலிருந்து புறாவை வெளியே அனுப்பின போது ஜலம் வற்றிற்றா என்று பார்க்க அனுப்பும்போது புறாவின் வாயிலே ஒலிவ இலையோடு வந்தது. ஒலிவ இலையானது எவ்வளோ வெள்ளங்கள் வந்தாலும் அழியாதது. ஒலிவ மரம் அழியாத ஒன்று, சமாதானத்தை காண்பித்தது. ரெண்டாவது, அபண்டன்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஒலிவ மரத்திலே ஆசீர்வாதம் உண்டாது. கனி உணவுக்கும் அதனுடைய எண்ணெய் அபிஷேகத்துக்கும் போதுமானது. அந்த ஒலிவ மரம் என்று சொல்லும்போது அது விசுவாசத்தையும் ஆவிக்குரிய வளர்ச்சியும் காண்பிக்கிறது. நீங்களும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் வளருங்கள்.